Lovelies, இன்னைக்கு வந்து நம்ம இந்த பாசிட்டிவ் ஸ்டோர் பிளானரோட அன்பாக்சிங், ஃப்ளிப் த்ரூ அண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரிவ்யூ மாதிரி பார்க்கலாம். ஸோ இது நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் அவுட்டர் பேக்கேஜிங் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு கவரில் தான் வந்துருந்தது, இந்த மாதிரி ஒரு கவரில். அண்ட் உள்ளே இந்த பாக்ஸ் வந்து வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாசிட்டிவ் ஸ்டோர் அப்படின்னு போட்டிருக்காங்க. வி ஷேர் பாசிட்டிவிட்டி, என்ஹான்ஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் அப்லிஃப்ட் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்களோட வெப்சைட் இருக்குது, நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஆர்டர் பண்ணுறது அவங்களோட அமேசான் பேஜில் தான் பண்ண முடியும். அண்ட் இங்கே வந்து ஃபைனலி வி மீட் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி தான் இருக்குது. யூ ஜஸ்ட் ஓப்பன்ட் அ பாக்ஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே வந்துட்டு நம்ம பிளானர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்துட்டு அவங்களோட பாசிட்டிவ் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு லோகோ லேபிள் வந்துட்டு இருக்குது. ஓகே கைஸ், உள்ளே வந்துட்டு இப்படி தான் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பட் நான் வந்து இந்த டீல் கலர் தான் சூஸ் பண்ணேன், ஏன்னா நல்லா இருந்தது. அண்ட் நேர்லுமே அது வந்துட்டு சூப்பராக இருக்குது. அண்ட் பின்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பாசிட்டிவ் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிராண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ரொம்ப ப்ரீமியமாக சூப்பராக இருக்குது. அண்ட் ஒரு எலாஸ்டிக் பேன் க்ளோஷர் இருக்குது, பென் லூப் இருக்குது நம்ம பெண்ணை வந்துட்டு வச்சுக்கிறதுக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்தோம் அப்படின்னா ஸ்டன்னிங்கான ஒரு டிசைன், அந்த மண்டலா ஆர்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு. அண்ட் அது சுற்றி நமக்கு வந்துட்டு அஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ ஆம் கிரியேட்டிங் த லைஃப் ஆஃப் மை ட்ரீம்ஸ், ஐ ஆம் பிகமிங் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் மை செல்ஃப், ஐ மீன் ஆஃப், ஐ ஹவ் த பவர் டு கிரியேட் த லைஃப் ஐ டிசையர், ஐ சூஸ் டு பி ஹாப்பி, இந்த மாதிரி சொல்லிட்டு. அண்ட் மேலே த பாசிட்டிவ் பிளானர் இருக்குது, கீழே வந்து ட்ரீம் பிலீவ் கிரியேட்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ ரொம்ப மினிமலாக ஸ்டன்னிங்காக சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது வந்து ஹார்ட் கவர் பிளானோ. அண்ட் ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவங்களோட பிளானர் பிலாங்ஸ் டு பேஜ் இருக்குது, உங்கள் பேர் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு கிரெடிட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் வந்து இந்த பிளானர் வந்துட்டு கவர் ஆர்ட் எடிட் பண்ணது எல்லாமே. அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு குட்டி நோட் மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்க டீம்லேருந்து. அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஜில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவாக வந்து மேப் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து அவங்கக்கிட்ட இருந்து ஒரு நோட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிளானர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு கெட் கிளாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்ப்ரெட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டானி ராபின்ஸோட ஒரு கோட் இருக்குது, வேர் ஃபோக்கஸ் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க நிறைய ஸ்ப்ரெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்க்கு. நமக்கு வந்து ஜேர்னல் ப்ராம்ஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி சொல்லிட்டு அதை பற்றி நம்ம ஜேர்னல் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாரிட்டியா. நெக்ஸ்ட் வந்து ஒய்க்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒய் வந்துட்டு எவ்வளோ ஒரு கோலோ இல்லை ஹேபிட்டோ நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப எசென்ஷியல். அது வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கான கொஸ்டின்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இருக்கிறது வந்துட்டு பிலீஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நம்பிக்கை அப்புறம் ஃபெய்த் அது ரிலேட்டடாக. இங்கே இருக்கிற கோட்டும் வந்துட்டு சூப்பராக இருக்குது. வெதர் யூ திங்க் யூ கேன் ஆர் திங்க் யூ காண்ட், யூர் ரைட். சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு இக்கிகை. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இக்கிகை பற்றி தெரியலனா இது வந்துட்டு ஒரு ஜாப்பனீஸ் கான்செப்ட். நம்மளோட வாழ்க்கையோட பர்பஸ் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது நம்ம லைஃப் வந்து நம்ம எதுக்கு வாழ்கிறோம், நமக்கான பர்பஸ் என்ன, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இக்கிகை கான்செப்ட் பற்றி படிக்கலாம் அண்ட் அந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். அது வந்து இதில் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நமக்கு ஆக்ஷன் இருக்குது, ஆக்ஷன் எடுக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அண்ட் எல்லாமே. அண்ட் எங்கேயுமே கோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் RAS அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். இது வந்து ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த மாதிரி சொல்லலாம். பட் அது மோஸ்ட்லி நமக்கு பிரெயின் வச்சு நமக்கு எந்த அளவுக்கு அது வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த நோட் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம், உங்களுக்கு நல்லா வந்து புரியும். ஸோ இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜேர்னல் ப்ராம்ஸ் கொஸ்டின்ஸ், அதுக்கு பிறகு நமக்கு விஷன் போர்ட் ஸ்ப்ரெட் இருக்குது. நல்லா 2 சைட் கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்பேஷியஸாக நல்லா க்ளீன் பிளாங்க் ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் வந்து விஷன் போர்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து மோட்டிவேட்டடாக இன்ஸ்பயர்டாக இருக்கிறதுக்கு உங்கள் கோல்ஸ் ட்ரீம்ஸ் அது ரிலேட்டடாக பிக்சர்ஸ்லாம் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இங்கே வந்துட்டு நமக்கு பேஜ் நம்பர்ஸ் இருக்குது. இது வந்து சம்திங் யூனிக் நான் வந்து ஸ்பாட் பண்ணேன், வேறு எந்த பிளானர்லையும் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம் அது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல் செட்டிங் பேஜஸ் இருக்குது. ஓ மை காட், எனக்கு வந்து இந்த பிளானரில் வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து கோல் எழுதிக்கலாம் இந்த பாக்ஸில். அதுக்கு பிறகு அதோட ஒய், நான் சொன்னல ஒய்ங்கிறது ரொம்ப முக்கியம்.
அண்ட் அதுக்கு பிறகு நீங்கள் 3 மைல்ஸ்டோன் எழுதிக்கலாம் அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு. நடுவில் இருக்கிற அந்த செக் பாயிண்ட்ஸ் மாதிரி சொல்லலாம். அண்ட் அதுக்கு பிறகு அந்த மைல்ஸ்டோனுக்கான நீங்கள் ஒன்று கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு அதோட ஃபினிஷ் டேட், அதுக்கு பிறகு ரிவார்ட்லாம் எழுதிக்கலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி செல்ஃப் ரிவார்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் வந்து நிறைய வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அது நம்மளை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். அண்ட் அது கீழே ஆக்ஷன் டாஸ்க். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் என்னெல்லாம் வந்து ஸ்டெப் எடுக்கணும், ஆக்ஷன் எடுக்கணும் உங்களோட மைல்ஸ்டோனை அச்சீவ் பண்ணுறதுக்குன்னு உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஒரு மைல்ஸ்டோன் நீங்கள் அச்சீவ் பண்ண உங்களோட மெயின் ப்ரைமரி கோலை அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இது வந்து வெல் ஸ்ட்ரக்சர்டு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி நமக்கு நிறைய கோல் செட்டிங் பேஜஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக நிறைய கோல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோல் செட்டிங் பேஜஸ் மூலமா செட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு நமக்கு மந்த்லி பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்டேட்டட் பிளானர். உங்களுக்கு வந்துட்டு டேட் இருக்காது, நீங்கள் தான் டேட் போட்டுக்கணும். நீங்கள் வந்துட்டு அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்லி பிளான் பண்ண மாட்டீங்க, இல்லை வந்து எப்பயாவது தான் பிளான் பண்ணுவீங்க, இல்லை பிளானிங்க்கு புதுசு, இல்லை அன்டேட்டட் பிளானர்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் செக் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு ஜான்வரி மந்த் போட்டுட்டு நம்ம டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் கோல் செட் பண்ணலாம். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த், ஃபன், சோஷியல் கான்ட்ரிபியூஷன், ரிலேஷன்ஷிப், பர்சனல் க்ரோத், ஸ்பிரிச்சுவாலிட்டி, கெரியர், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் நீங்கள் 3 கோல்ஸ் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டாப் 3 அவுட்கம்ஸ் ஆஃப் திஸ் மந்த், அதுக்கப்புறம் ஒரு நோட் செக்ஷன் அண்ட் கேலண்டர் லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்தளவுக்கு பிடிக்கல. ஏன்னா எனக்கு அது நார்மல் பாக்ஸாக இருக்கிற கேலண்டர் லேஅவுட் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அது வந்து ரொம்ப விஷுவலி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ அது வந்து நீங்கள் கொஞ்சம் பாயிண்ட்டை வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாங்குறதா இருந்ததுன்னா உங்களுக்கு அது ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தாராளமாக பிக் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இது வந்து நான் யூடியூப் பிளானராக யூஸ் பண்ண போகிறேன். அதாவது அந்த ஒரு டேட்லையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் என்ன வீடியோ போட போகிறேன் அப்படிங்கிறது வந்து எழுத போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இங்கே கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் எவ்ரி மந்த் ஸ்டார்டிங்கில் ஒரு கோட் இருக்கும் போல இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீக் அட் அ கிளான்ஸ் பேஜ் இருக்குது. அதாவது ஃபுல் வீக்குமே நமக்கு ஒரே பேஜில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வீக்லி பிளானிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு மண்டே டு வீக்கெண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டேட் வந்து நான் சொன்ன மாதிரி அன்டேட்டட். ஸோ நீங்கள் டேட் வந்து போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீக் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் டேட் வந்து நீங்கள் அப்படியே நெக்ஸ்ட் வீக் டேட் போட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு ஸ்பேஸ் வந்து பிளாங்காக இருக்காது, நார்மலாக டேட்டட் பிளானர்ஸில் இருக்கிற மாதிரி. அண்ட் இன்னொரு விஷயம், உங்கள் வீக்கெண்டுன்னு கொடுத்துட்டாங்க சாட்டர்டே சண்டேவை. அதுக்கு தனித்தனி பாக்ஸ் அந்த மாதிரி பிளானிங் லேஅவுட் கிடையாது. அதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்காதுன்னா. ஃபர்ஸ்ட் நமக்கு வீக்லி லேஅவுட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் செக்ஷன் இருக்குது. அப்புறம் 3 டாப் 3 ப்ரையாரிட்டிஸ் அன்னைக்கானது நீங்கள் எழுதிக்கலாம். எக்ஸ்ட்ரா டு டூஸ்லாம் நீங்கள் எழுதிக்கலாம். அண்ட் அன்னைக்கானனால நீங்கள் ரேட்டும் பண்ணலாம். அடுத்து வந்து மெயின் அவுட்கம் ஆஃப் த வீக் இருக்குது. அந்த வாரத்துக்கான கோல் என்ன அப்படிங்கிறது இருக்குது, அல்டிமேட் கோல். அண்ட் வீக்லி ஹேபிட் ட்ராக்கர் இருக்குது. அண்ட் தென் நோட் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த வாரத்தோட ரிஃப்ளெக்ஷன் மாதிரி அந்த வாரத்தில் என்னெல்லாம் மேஜிக்கல் ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு, அண்ட் ஆல்சோ நீங்கள் எதெல்லாம் வந்து சரியாக பண்ணல, அதெல்லாம் வந்துட்டு எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வீக்லி ரிஃப்ளெக்ஷன் மாதிரி. ஸோ அதுவுமே நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு வீக்குக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லா வீக்ஸும் கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு நமக்கு மந்த்லி ரிவ்யூ இருக்குது. அந்த மந்த்தை வந்துட்டு நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணுறதுக்கான ஒரு சில ப்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மந்தில் வந்துட்டு என்ன மீனிங்ஃபுல் மூமெண்ட் நடந்தது, எது நீங்கள் நல்லா பண்ணீங்க, லைஃப் லெசன்ஸ், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு முக்கியமான விஷயங்கள் மட்டும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நல்ல ஒரு மந்த்லி ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிவ்யூ செக்ஷன். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்ரி மந்த் நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்சோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 புக் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் எந்தெந்த ஸ்ப்ரெட்ஸ்லாம் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு யூஸ் பண்ணுவீங்களோ, ஃப்ரீக்வெண்ட்டாக பார்ப்பீங்களோ, அதுக்கெலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புக் மார்க்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி. அண்ட் உங்களுக்கு ஃபைனலாக டிசம்பருக்கு பிறகு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலரிங் பேஜஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு அடல்ட் கலரிங் பேஜஸ், அதாவது பெரியவங்க கலர் பண்ணுற மாதிரி. ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான விஷயம். ஏன்னா கலரிங் வந்துட்டு நம்ம மைண்டை வந்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணும், காம் பண்ணும். அண்ட் குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, கண்டிப்பாக பெரியவங்களுக்குமே அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் இது வந்து அடல்ட் கலரிங் பேஜஸ், அடல்ட்டுக்காகவே வந்துட்டு தயாரிக்கப்பட்டது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு மைன்யூட் டீட்டெயில்ஸாக இருக்கும். அண்ட் அது நீங்கள் பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் கலர் பண்ணும்போது இது ஒரு நல்ல டிஸ்ட்ராக்ஷனாக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மைண்டை வந்துட்டு நல்லா காம் பண்ணுறதுக்கும், ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும், உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் பிளான் பண்ணும்போதுலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது அப்படின்னா சும்மா கொஞ்சோண்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலர் பண்ணலாம். ஸோ ஒரு 12 பேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் 1 மந்த்துக்கு 1 அந்த மாதிரி நினைக்கிறேன். அடுத்து வந்து டேக் அ டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரெட் இருக்குது. இதுவுமே யூனிக் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்வேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். அந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு, டிசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது எவ்வளோ குட்டி டிசிஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய டிசிஷனாக இருந்தாலும் பரவாயில்ல.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டாஸ்க் இருக்குது. அண்ட் இதெல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வந்துட்டு கொடுக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா வந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வந்து ஃபன்னாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுலேருந்து ஒன்று வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு மேபி ஒரு நாள் ஒன்று பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம், அது உங்களோட விருப்பம் தான். பட் இது வந்து ஃபன் ப்ளஸ் ஒரு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லலாம். இதுவுமே வந்துட்டு ஒரு யூனிக் ஐடியா. அண்ட் அடுத்து வந்துட்டு பக்கெட் லிஸ்ட் ஆஃப் த இயர் இருக்குது. இதில் வந்து நீங்கள் என்னெல்லாம் வந்து பக்கெட் லிஸ்ட் ஆட் பண்ணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு $1,000,000 ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. உங்களோட ஐடியாஸ் வந்துட்டு நீங்கள் ஜாட் டவுன் பண்ணலாம், ஏதாவது ஐடியாஸ் இருக்குது அப்படிங்கும்போது. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நமக்கு ஒரு சில பேஜஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு இன்ட்ரெஸ்டிங் பீப்புள் ஐ ஹவ் மெட் அப்படின்ட்டு இருக்குது. இதில் வந்து நீங்கள் சந்தித்ததுலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் பற்றிலாம் நீங்கள் எழுதலாம். அதுக்கு ஒரு சில பேஜஸ். அப்புறம் வந்து லைஃப் லெசன்ஸ் டு டெல் த வேர்ல்ட். ஸோ உங்களோட 2023 லைஃப் லெசன்ஸ் எழுதலாம். அப்புறம் நோட் செக்ஷன் இருக்குது, ஏகப்பட்ட நோட் செக்ஷன். வந்து ஏதாவது கன்வெர்ட் பண்ணணும், வேறு ஏதாவது டிஐவை பண்ணணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் புல்லட் ஜர்னல் மாதிரி சொல்லிட்டு, ஏன்னா இது டாட் கிரிட் பேட்டர்ன் தான். அண்ட் ஃபைனலாக பின்னாடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரீபீஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து இந்த பாசிட்டிவ் ஸ்டிக்கர் இருக்குது, அது அவங்களோட லோகோ தான். அதுக்கு பிறகு நமக்கு கோல் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட கோல் வந்து எழுதி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபன் அவார்ட் மாதிரி கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மோஸ்ட் ஹியூமரஸ் அவார்ட், அப்புறம் இன்ஸ்பிரேஷனல் அவார்ட், மென்டர் அவார்ட், அந்த மாதிரி சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்துட்டு நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கெல்லாம் வந்து நீங்கள் அவார்ட் கொடுக்கணும், லைக் யாராவது உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்துட்டு இந்த கார்டில் அவங்க பேர் எழுதி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி. அடுத்து வந்து ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து யூனிக்கான ஸ்டிக்கர்ஸ், நார்மலாக எல்லா பிளானர்லேயும் இருக்கிற ஸ்டிக்கர் கிடையாது. இது வந்துட்டு எஸ் டே, மைண்ட்ஃபுல்னஸ் டே அந்த மாதிரி சொல்லிட்டு இதோட தாட்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது இந்த கான்செப்ட் பின்னாடி. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு சூப்பரான மெட்டாலிக் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, நான் யூஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்கெட் நோட் புக், இது வந்து சூப்பராக பிளாக் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவிட்டி அப்படின்னு போட்டு. அண்ட் உள்ள வந்து நமக்கு நார்மலாக வந்துட்டு ஒரு நோட் புக் இருக்குது. ஸோ ஈஸியாக நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்கில் பர்ஸ்லலாம் கேரி பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஆன் தி கோல் ஐடியாஸ் இல்லை ஏதாவது திங்ஸ் வந்து ஜாட் டவுன் பண்ணணும்னா ஜாட் டவுன் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான் கைஸ், ஒரு பேக் பாக்கெட் இருக்குது நான் சொன்ன மாதிரி ஸ்பேஷியஸாக. அண்ட் அதோட பிளானர் வந்து எண்ட் ஆகுது. ஸோ இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி கோல்ஸ்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாஸ் மாதிரி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற வீடியோ பாருங்கள், உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். கோல்ஸ் என்ன மாதிரி தான் வைக்கலாம். பிளானர் அன்பாக்சிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா லவ்லீஸ், பை.